தற்போது ஒரு முக்கியமான செய்தி, நமக்கு எல்லாம் மிகவும் பரிச்சயமான ஐஏஎஸ் அதிகாரி, அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசின் எரிசக்தி முதன்மை செயலாளராக இருந்த பீலா ராஜேஷ் அப்படின்னு அழைக்கப்பட்ட பீலா வெங்கடேசன், டாக்டர் பீலா வெங்கடேசன் அவர்கள் இன்று காலமாயிருக்காங்க. அவங்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா சுமார் 56 வயதாவது. 1969ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி அவங்க பிறக்கிறாங்க. இன்று, அதாவது எதிர்பாராத காலமாக இன்று 24 செப்டம்பர் அவங்க உயிரிழந்து பறி போயிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசனுடைய முக்கிய பதவிகள் அவங்க வதிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை, மீன்வளத்துறை, இந்த பதிவுத்துறையோட செயலாளராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஹோமியோபதியோடைய ஆணையரா இருந்திருக்காங்க. கொரோனா காலத்துல இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணாங்க. அதாவது கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை செயலாளராக 2019 மற்றும் 20 இவங்க தான் இருந்தாங்க. அந்த காலத்துல தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா இவங்களுடைய பேரானது மிகவும் பிரபலமா இருந்தது. ஏன்னா இவங்க கொரோனாவுக்காக அவங்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்கன்றதை இவங்க தான் பிரஸ் மீட்ஸ்லாம் அட்டன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்றிய அரசு, அதாவது தமிழ்நாடு லெவல்ல மட்டும் இல்லாம ஒன்றிய அரசுடைய கைத்துறை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சிலுடைய இயக்குநராகவும் இருந்திருக்காங்க. இவ்வளவு முக்கியமான பதவிகளை வகிச்சு, அது மட்டும் இல்லாம தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிய பீலா ராஜேஷ் என்று அழைக்கப்பட்ட பீலா வெங்கடேசன் அவர்கள் இன்று காலமாயிருக்கிறது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.